படம் சுமாராக தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஃபைட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஃபைட்டு. அப்புறம் சாங்ஸ் அவ்வளோவா கொஞ்சம் நல்லா இல்லை, போட்ட பிஜிஎமே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தாங்க. அதான் படமே லேகு தான் ப்ரோ, படமே லேகு தான். யோகி பாபு வேணால் காமெடி பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வந்து லேண்டுக்காக வந்து இது பண்ணுவாங்க ப்ரோ, லேண்டுக்காகவே அடிச்சுப்பாங்க ஃபுல்லாக. கடைசியில் அந்த லேண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். ஆவரேஜான படம் தான். இல்லை ப்ரோ, கம்பேக்லாம் இல்லை ப்ரோ. கம்பேக்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த படம் இல்லை, அவ்வளோலாம் இல்லை. அவரோட சண்டைக்கொல்லிலாம் மஸ்ஸாக இருக்கும், ஆனால் இந்த படம்லாம் அதெல்லாம் மொத்தம் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, வாய்ப்பு இல்லை. இல்லை ப்ரோ, ரொம்ப லேக் ஆகுது, பார்க்கவே பிடிக்கல. நாங்களே கடைசியிலேயே இருந்து வந்துட்டோம் ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி யானை அந்த மாதிரி பூஜை நிறைய ஹிட் கொடுத்துருக்காங்க, அந்த பேசிஸ்ல இருக்காங்க. என்ன மாதிரி அதை விட நல்லாவே இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். நானே விஷாலோட ஃபேன்லாம் இல்லை, செம படம். லாக்லாம் இல்லை, இன்டர்மிஷனு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபைட் சீனு பர்ஃபெக்டாக இருந்தது. படம் ஃபைட் சீனு ரத்தம் தான், இங்கே ரத்தம் கசாப்பு கடை எடுத்துட்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. சரியான படம்னா, எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருத்தனா ஃபைட் எவ்வளோடா ரேட் பண்ணுவேன்? ஃபுல்லாகவே செம்ம ப்ரோ, அப்படியே கார்ட்டூன் வர மாதிரி கார் ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. உண்மையிலே இல்லை, நேச்சுரல்னா அடிதடி தான் இங்கே. படமே ஃபுல் அண்ட் ஃபுல் அடிதடி தான் இங்கே. நல்ல படம் தான். பேஸ் சப்ஜெக்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து ஒரு ரவுடி தான். இந்த படத்தில் வந்து ஒரு ரவுடியாக இருக்காரு, அந்த பிடிச்ச பொண்ணுக்காக அடிக்கிறாரு. கடைசி வர அந்த பொண்ணுக்காகவே சண்டை போட்டு அந்த படத்தை ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க. நல்ல படம். எவ்வளோ 10க்கா எவ்வளோக்கு? 5க்கு 4.5 தரலாம். நல்ல படம். நல்லாவே இல்லை, நான் தானே சொல்ல போனேன். நல்லா இல்லை, காசு தானே வேஸ்ட்டு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த நடிக்கவே தெரிலடா அவனுக்கு. விஷாலுக்கு தான் நடிக்கவே தெரிலடா. எங்க அது அப்போ இப்போ எங்க அதான் தளபதி விஜய் மாதிரி சைக்கிளில் வந்தார், கூல் சுரேஷ் மாதிரி எதனா பேட்டி கொடுக்குறாரு. எதுக்கு அவர் நடிப்பை கற்றுக்கினாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேஸ்ட்டுண்ணா, அவ்வளோதாண்ணா. டோட்டல் காசு தான் வேஸ்ட்டு. பார்க்குறவங்க உஷாராக இருங்க, யாரும் வராதிங்க படத்துக்கு. வேற எதனா படத்துக்கு போங்க. எதுவுமே இல்லைண்ணா, அந்த பொண்ணு தான் ஏதோ ஹீரோயினி தான் ஏதோ ஒரு இதுவாக நடிக்குது. விஷால் வேஸ்ட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. விஷால் சாப்பிட்டது படத்தோட கதை அதுதான், எதுவுமே புரியல. நான் போனேன், சரி காசு கொடுத்து வந்துட்டோமேன்ட்டு தூங்கினேன். திரும்பி ஏஞ்சி பாதியில் வந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஏஞ்சி அதான் வீட்டுக்கு போகிறேன் இப்போ. அவ்வளோதாண்ணா. குட். மூவில என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சோ ஃபைட் சீன் தவிர வேற என்ன நல்லா பிடிச்சிருந்துச்சு? அவ்வளோதான். சோ ஸ்கிரீன் ப்ளே டைரக்ஷன்ல எப்படி பண்ணியிருந்தாரு ஹரி சார்? குட். விஷாலோட ஆக்டிங் எப்படி இருக்கு மார்க்கெட்டிங்க்கு அப்புறம் இந்த படத்துல? சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சாங்ஸ் நான் அவ்வளோ பார்க்கல, நாங்கள் ஆஃப் சீனுக்கு அப்புறம் தான் வந்தோம், இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்தோம், நல்லா பார்க்கல. ஸோ ஓவராலாக உங்களுக்கு மூவி ஓகேவா? குட். தெரியல, நாங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்ததுனால அவ்வளோ தெரியல. குட். பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்குங்கிறீங்க. இல்லை ப்ரோ, அவங்க சொல்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பிடிக்கிறவங்க சாரோட பழைய மாதிரி படமாக அதே சேம் டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, புதுசாக எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை ப்ரோ, அதான் அவர் சொல்கிறார்ல, கோவம். ஒருத்தர் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை பிரச்சனையாக கொண்டு வராங்க. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மேலும் பயங்கரமான பிரச்சனையாக நம்மளை கொண்டு வராங்க. சால்வ் பண்ணலாம், அதை அடித்து தான் நொறுக்கணும். கோவம் வருது நம்மளுக்கு ஜாஸ்தியாக. அந்த கோவத்தை வந்து தான் விஷாலோட இந்த படம் ரத்னம். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரிலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்தில்? ஒரு படமே நம்ம விரும்பி பார்ப்போம், அதே தான் நம்ம எதிர்பார்ப்போம். இப்போது வெற்றிமாறன் சார் படம் எப்படி இருக்கும், ஹரி சார் படம் எப்படி இருக்கும், அது இப்போதைக்கு உள்ள ஜென்ரேஷன் கொடுத்துருக்காரு. ஒரு ஆக்ஷன் படமாக கொடுத்துருக்காரு, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மக்கள் அவங்க எடுத்துக்கிறது எடுக்காத விஷயம், அவர் கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துட்டாரு. அதனால் பார்க்குறோம். சாங்ஸ் எல்லாமே ஆப்டாக இருந்துச்சு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி. அது ஒரு டோன்ட் வரி மச்சி அந்த மாதிரி தான். அவர் ஒன்று மேலே படத்தை டோன்ட் வரி மச்சி அப்போ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 3 சாங் நினைக்கிறேன், அப்புறம் 2 சாங் மாண்டை சாங் மாதிரி வருது. கண்டிப்பாக ப்ரோ, விஷாலுக்காக பார்க்கலாம், பிரியா பவனிஷனுக்காக பார்க்கலாம். யோகி பாபு காமெடி, சமுத்திரகனி சார் நல்லா நடிச்சிருக்காரு, ஒரு கெத்து. இல்லை ப்ரோ, அதான் வரோம்ல ப்ரோ, இது ஸ்டோன் பெஞ்சு அவங்க படம் பண்ணிட்டு வராங்க, நல்ல படமாக தான் பண்ணிட்டு வராங்க. அதுக்காக கூட்டணி ஒரு டேரக்டர் சார்,
அவங்க ப்ரொடியூசர் என்னமோ அது இவர் கூட்டணி வராங்களா ஹிட் மூவியா இருக்குமா? கண்டிப்பாக கௌதம் மேனன் சார் கடைசியாக ஒரு அந்த ஒரு சீன் வந்து கலக்கியிருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து எல்லா ஹரி படங்களில் இருக்கிற சீன்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு மொத்தமாக கலந்து கட்டி ஒரு பழைய சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சுத்தமாக பசங்கள்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்களே. இல்லை, நல்லா இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை படத்தில், புதுசாக எதுவுமே இல்லை. இது வரைக்கும் அந்த ஹரி படங்களில் பெஸ்ட் சீன்ஸை வேணால் எடுத்து திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ்னு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி பழசாக இருக்குது படம் ஃபுல்லாகவே. அம்மா சென்டிமெண்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து அம்மா சென்டிமெண்ட் மாதிரி இருக்குது. அதான் ரொம்ப பழசாக இருக்குது படம். அதுதான் அவரோட எல்லா படங்களையும் ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும். எல்லா படத்தில் வந்து கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணி சேர்த்து ஒன்றா பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஸ்க்ரீன் பிளே பிரச்சனை இல்லை, பட் படம் கொஞ்சம் பழசாக இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது. அவரோட கரியரில் இது தி ஒஸ்ட் இதுதான். யானைன்னு ஒரு படம் நல்லா ஹிட் கொடுத்தாரு. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எப்படி இருக்குது? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கிரிஞ்ச் எலமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அம்மா சென்டிமெண்ட்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. அஸ் யூஸ்வல் ஹரி படம் பழைய படத்தில் உள்ள அந்த டெம்ப்ளேட் அப்படியே இருக்குது. ஆனால் பழைய படம் மாதிரி ஃபாஸ்ட்டாக இல்லை. காமெடி வந்து அங்கே வந்தீங்கன்னா விவேக் சார், சூரி எல்லாமே அந்த காம்பினேஷன் பயங்கர ஒர்க் அவுட் ஆகும். இங்கே யோகி பாபா கனெக்ட் ஆகல. லவ் பர்சன் வந்து பயங்கர வீக்காக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தான் படம் இதாயிரும், ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால லவ் வந்து ஆரம்பத்துலேருந்தே மக்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்ததுனால அந்த லவ் போர்ஷன் சுத்தமாக மிஸ்ஸிங்கு. பழைய ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஆக்ஷன் பிளாக்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. விஷால் எதிர்பார்த்து ஆக்ஷனுக்கு வர்றவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கான்னு கேட்டால் படத்தில் எதுவுமே புதுசு இல்லை. அஸ் யூஸ்வல் ஹரி படம். லாஸ்ட் படம் மார்க் ஆண்டனி வந்து விஷாலுக்கு நல்லா ஹிட் படமா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சில அதெல்லாம் ஃபுல் பேக் என்டர்டைன்மெண்ட் அந்த படம்லாம். இது ஃபுல் பேக் ஆக்ஷன் தான். ஸோ அதிலெல்லாம் எஸ்ஜே சூர்யா எல்லாமே பின்னிருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்த்து தான் வந்தோம். வழக்கமான யூஸ்வல் ஹரிப்படம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த டெம்ப்ளேட் வந்து அப்படியே இருக்கிறதுனால எதுவுமே யூனிக்காக இல்லாதனால படம் கொஞ்சம் லேக்காக இருக்குது. சேம் டெம்ப்ளேட்டாக இருக்கனால போர் அடிக்குது. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. விஷாலோட ஃபேன்ஸ் ஆக்ஷன் பண்ணி வந்து பார்ப்பாங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கிரிஞ்சி ஃபேக்டராக இருக்குது, படம் நிறைய லேக் ஆகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆமாம், அவங்க ஓல்டு ஃபீல்டு முன்னாடி எடுத்த மாதிரியே இப்போயும் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் பொறுத்து எடுக்காமல் முன்னாடி எடுத்த மாதிரியே எடுக்கிறாங்க. படத்தில் எதுவுமே புதுசாக இல்லை, எல்லாமே பழைய சீனாக இருந்துச்சு. அதே வெட்டுக்குத்து சண்டை அவ்வளோ. ஃபேமிலி படம் தானே, எல்லோரும் பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபைட் சீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சென்டிமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் வச்சு முடிச்சிருக்காங்க. புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க. கிரிஞ்சி சீன் அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணா. கிரிஞ்சி சீன் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. மற்றபடி பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்குது. அப்படி இல்லைண்ணா, அம்மா சீன் இப்போ புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி படம் தான், பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். ஓகே, இது புதுசாக தான் இருந்துச்சு. எல்லா படத்தும் கம்பேர் பண்ணுறப்போ இது ஓரளவுக்கு வேறு மாதிரி. அம்மா சீன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. விஷாலோட பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இந்த படம் இருக்குமா? அந்த வரிசையில் இருக்கலாம்ண்ணா, மேபி சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.